வாய் வழியா நம்ம லாஸ்ட் டைம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வாய் வழியா மூச்சு எடுத்து மூக்கின் வழியாக மூச்சை விட்டோம் பாத்தீங்களா, அந்த ப்ராசஸ் தான் இப்படி பண்ண போறோம். பட் என்ன இதுல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ வாயில இழுக்கிற எல்லா பிராணாயமும் வந்து கூலிங்கான பிராணாயாமம், பாடியோட கூலிங்னஸ் மெயின்டைன் பண்றதுக்கான பிராணாயாமம் தான். ஸோ இன்றைக்கும் அந்த வகையில் நம்ம சித்காரி பிராணாயாமம் வந்து செய்ய இருக்கிறோம். அது எப்படி சார் செய்யணும் அப்படின்றத வந்து நான் ரஃபா பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதாவது இந்த பிராணாயாமத்தோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, பல்லின் இடுக்கு வழியாக, அதாவது இந்த பல்லு இருக்கு பாத்தீங்களா, இந்த பல்லோட கேப்ல வந்து பிரீத் இன் பண்ணி நம்ம வந்து இப்படி லாக் பண்ணி மூக்கு வழியா வந்து மூச்சு விட்டே மேல வரும். இந்த மூக்கு வழியா மூச்சு விட்டு மேல வந்து நம்ம லாஸ்ட் டைமே பண்ணோம். பட் என்ன, இப்போ இழுக்கிற ப்ரொசீஜர் மட்டும் நம்ம இது பண்ண போறோம், சரிங்களா? ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, என்ன நல்லா பார்த்துக்கோங்க, க்ளோஸ் அப் நல்லா பாருங்க. பல்லின் இடுக்கு வழியாக மூச்சு இழுக்கணும். இழுத்த உடனே நான் வாயை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கிறேன். 1 2 3 4 5. திருப்பி மேல நான் தலையை கொண்டு வரும்போது மூச்சை வந்து மூக்கின் வழியாக விட்டுட்டே மேல வரேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பல்லின் இடுக்கு வழியாக லாக் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5. திருப்பி மூக்கு வழியாக மூச்சு விட்டுட்டு மேல வரேன். நல்லா பாத்தீங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பல்லு 2 இடமும் சேர்ந்து இருக்கணும். இப்போ இதுலதான் இந்த கேப்ல வந்து அப்படின்ற ஒரு உணர்வோட மூச்சை நம்ம மேல எடுத்துக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. லாக் பண்ணிட்டேன். மூச்சை இழுத்தோடனே நான் லாக் பண்ணிட்டேன். 1 2 3 4 5. மூச்சை விட்டுட்டே நான் மேல வரேன். சோ இந்த மாதிரிதான் நம்ம வந்து பண்ணணும். கான்செப்ட் ஒண்ணுதான். பல்லு வழியா அந்த கேப் வழியா மூச்சை ஃபாஸ்டா இழுக்கிறோம், தலை வந்து லாக் பண்ணிக்கிறோம். 1 2 3 4 5 லாக் பண்ணிக்கிறோம். நம்ம மூச்சை வந்து மேல விட்டுக்கிட்டே மேல வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது 1 ரவுண்ட் அப்படின்றது கால்குலேட் ஆகும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10 ரவுண்ட்ஸ் பண்ண போறோம். எத்தனை ரவுண்ட்ஸ் சார்? 10 ரவுண்ட்ஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? இதுக்கு வந்து கையை வந்து கோர்த்து மடியில வச்சுக்கோங்க. ஏன்னா கைக்கு இதுக்கு வேலையே கிடையாது. வாயில அந்த பல்லின் வழியாக மூச்சு இழுக்கிறோம், கீழே லாக் பண்றோம், 5 செகண்ட்ஸ் மனசுக்குள்ள நம்மளே எண்ணிக்கிறோம், ரிலீஸ் பண்றோம். மூக்கு வழியா மூச்சை விட்டுக்கிட்டே மேல தலையை கொண்டு வந்தோம். ஸோ இதுதான் வந்து சித்காரி பிராணாயாமா, யூஸ்ஃபுல் ஃபார் பாடி கூலிங்னஸ். பண்ணிடலாமா? ஓகே, முதுகுத்தனை நேரம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபர்ஸ்ட் 3 ரவுண்டுக்கு நான் கமாண்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்களே மனசுக்குள்ள கமாண்ட் கொடுத்து 10 ரவுண்ட் நம்ம நிறைய செய்ய போறோம். கண்களை மூடிக்கோங்க. வாழ்க வேகம் வாழ்க்கை. இப்போது சித்காரி பிராணாயாமா செய்ய இருக்கிறோம். பல்லின் இடுக்கு வழியாக இழுத்து ஹோல்டு செஞ்சுட்டு மூச்சை மூக்கின் வழியாக விட்டுட்டு நம்ம மேல வர போறோம். ரெடி? முதல் சுற்று. பல்ல ரெடியா வச்சுக்கோங்க, பல்ல சேர்த்து வச்சுக்கோங்க. ஸ்டார்ட். மூச்சு எடுத்துக்கோங்க, தலைக்கீழ லாக் பண்ணிக்கிறீங்க. ஹோல்ட். 1 2 3 4 5. மூக்கின் வழியாக மூச்சை விட்டுட்டே மேல வாங்க. பிரீத் இன். லாக் பண்ணிக்கிறீங்க. 1 2 3 4 5. மூக்கின் வழியாக மூச்சை விட்டுட்டே மேல வரீங்க. பல்லின் இடுக்கு வழியாக பிரீத் இன். லாக் பண்ணிக்கிறீங்க. முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சோ இதுதான் அதோட ஒரிஜினல் பேரு. அது காலப்போக்கில் அந்த படம் வந்ததுனால பாபா முத்ரான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதோட ஒரிஜினல் பேர் அப்பான முத்ரா. எல்லாரும் கைகளை வச்சுக்கோங்க. வச்சிட்டீங்களா? கைகளை அப்படியே மடி மேல வச்சுக்கோங்க. இந்த முத்ரா வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். செரிமானம், உணவு செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு முத்ரா. பிளஸ் உங்களோட வேஸ்ட், ஹியூமன் பாடியில இருக்கிற வேஸ்ட் கரெக்டா வெளியே போக மாட்டேங்குது அப்படின்னா இந்த முத்ரா நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வேஸ்ட் எல்லாமே செக்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும், சரிங்களா? சோ இந்த ஒரு சூப்பரான முத்ரா வந்து எல்லாருக்குமே பயன்படும். சோ இந்த முத்ரா வச்சுதான் நம்ம இப்போ 5 நிமிஷம் தியானம் செய்ய இருக்கோம். நான் வந்து கமாண்ட் கொடுக்கும் போது பிரஸ்தி முத்ரா ஒரு 5 டைம் அழுத்தம் கொடுங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து ஒரு பிரஸ் பண்ணணும் 5 டைம். எதுக்காக பிரஸ் பண்ணணும் அப்படின்னா உங்க கவனத்தை நான் அதுக்கு அடுத்து அங்க முத்ரால வைங்கன்னு சொல்லுவேன். சோ முத்ரால வைக்கும் போது இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கவனம் வந்து
உங்களோட விரல் நுனிகளுக்கு போயிடும். சோ உங்களுக்கு தியானம் பண்றதுக்கு எளிமையா இருக்கும்ன்றதுக்காக தான் பிரஸ்தி முத்ரா ஃபார் 5 டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? ஓகே, முதுகுத்தண்டை நேரா வச்சுக்கோங்க, கைகளை முதிரை வச்சு மடியில் வச்சுக்கோங்க, கண்களை மூடிக்கிறீங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Let's start this meditation. Prayer song. Om Gurur Brahma Gurur Vishnu Gurur Devo Maheshwarah Guru Sakshat Parabrahma Tasmai Shri Guruve Namah. Fill your surrounding with positive vibes. நம்மளை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி சூழ்ந்துள்ளதாக மனதில் கற்பனை செய்து கொள்கிறோம். Feel the positive vibes inside your body. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம் உடலுக்குள்ளார செல்கிறது போல மனதில் கற்பனை செய்து கொள்ளலாம். Salutations to Mother, Father and Guru. தாய், தந்தை மற்றும் குருவிற்கு முதல் வணக்கங்களை நாம் கூறி இந்த தியானத்தை தொடங்குகிறோம். மெடிடேஷன், அபான முத்ரா மெடிடேஷன். கைகளை முத்திரையில வச்சிருக்கீங்க. இப்பொழுது முத்திரையை நான் சொல்வது போல 5 முறை அழுத்தம் கொடுங்க. பிரஸ்தி முத்ரா ஃபார் 5 டைம்ஸ். நான் சொன்ன மாதிரி 5 முறை நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க முத்திரைய. இப்பொழுது அழுத்தம் கொடுத்த இடத்தின் மீது அந்த விரலின் நுனி மீது கவனம் வைத்து 5 நிமிடம் நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். இப்ப நீங்க அழுத்தம் கொடுத்த அந்த விரல் நுனி மேலேயே கவனிச்சு 5 minutes தியானம் பண்ண போறீங்க. ஃபோக்கஸ் ஆன் தி முத்ரா மெடிடேஷன் ஃபார் 5 minutes. அப்படியே கவனிச்சு பாக்குறீங்க அந்த இடத்த. நீங்க அழுத்தம் கொடுத்த விரல் நுனியே கவனிச்சு பாக்குறீங்க. ஸ்லோலி ஃபோக்கஸ், ஃபோக்கஸ், ஃபோக்கஸ். கொடுத்திருக்கேன். சூரிய நமஸ்கார், சூரிய ஜோதி நமஸ்கார், சூரிய 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 காந்தம், சந்திர நமஸ்கார், சந்திர காந்த நமஸ்கார், யோக நமஸ்கார். இது பல விஷயங்கள் யோகானந்த நமஸ்கார் 8 நமஸ்காரம் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ஸோ அந்த 8மே எத்தனை பேர் அட்டன் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரியல. பட் புது அன்பர்களும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதனால அந்த 8 நமஸ்காரத்துல பாத்தீங்கன்னா நான் ரிவிஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். சோ அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு சந்திர நமஸ்காரமும் சந்திர காந்த நமஸ்காரமும் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்க போறேன். சோ சந்திர நமஸ்காரம் 18 நிலைகள் கொண்ட சந்திர நமஸ்காரம் ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ண போறோம். அதன் பிறகு சந்திர காந்த நமஸ்காரம், அதாவது சந்திர நமஸ்காரத்திலே அந்த 18 நிலையிலுமே வார்ம் அப் போறோம். சோ அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லெஃப்ட் சைட் கிளியரா கவனிச்சு. ஓகே, சோ இப்ப 18 நிலைகள் கொண்ட சந்திர நமஸ்காரம் பண்ண போறோம். எல்லாரும் நீங்க பார்த்து என்ன ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் 1 பிரீத் இன், ஹேண்ட்ஸ் அப். அப்படியே லெஃப்ட் சைடு பெண்ட் பண்றீங்க. ஹோல்ட் 1 2 3 4 5. பிரீத் இன். லெஃப்ட் லெக் வைடா ஓபன் பண்ணி ஹாஃப் செட்டிங். கமாண்ட் நல்லா கேட்டுக்கோங்க. நான் ரைட் லெஃப்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க நான் பாத்தீங்கன்னா. சோ கமாண்ட் மட்டும் கரெக்டா கேளுங்க. 1 2 கை சின்முத்திரை வச்சுக்கீங்க. 3 4 5 ஸ்ட்ரைட். கை நல்லா விரிச்சு வச்சுக்கீங்க. தலை நல்லா நேரா பாருங்க. தேர்ட் போஸ். 1 2 3 4 5. லெஃப்ட் லெக் டர்ன் பண்ணிக்கிறீங்க. கீழே போய் காலை பிடிச்சு நல்லா மேல பாக்குறீங்க. ஃபோர்த் போஸ். 1 2 3 4 5. மேல இருக்கிற கையை அப்படியே கீழே கொண்டு வரீங்க. தலையை கீழே கொண்டு போங்க. 5th போஸ். 1
2 3 4 5. கைகள் கால் பக்கத்துல வச்சு கால் நல்லா பின்னாடி வச்சு தலை நேரா பார்க்கணும். 6th pose. 1 2 3 4 5. 7th pose. அப்படியே முட்டி போட்டுக்கிறீங்க. எல்லா விரல்களையும் கோர்த்து வச்சுக்கிறீங்க. ஆனா ஆள்காட்டுகள் மட்டும் நீட்டி இருக்கணும். எல்லா விரலையும் கோர்த்து வச்சு ஆள்காட்டுகள் மட்டும் நீட்டி இருக்கணும். அப்படியே பேக் பெண்ட். 1 2 3 4 5. டவுன். உங்களுக்கு எந்த கால் பின்னாடி இருக்கோ சார்ந்த 1 2 3 4 5. எல்லா விரலையும் கோர்த்து வச்சுக்கிறீங்க. ஆள்காட்டுகள் மட்டும் நீட்டி இருக்கணும். சேம் பேக் பெண்ட். 1 2 3 4 5. டவுன். ரெண்டு கணுக்கால் பிடிச்சுக்கிறீங்க. அப்படியே எந்திரிச்சு தலைக்கீழ் கொண்டு போகுது. 1 2 3 4 5. லெஃப்ட் ஹேண்ட் அப். நல்லா மேல பாக்குறீங்க. 1 2 3 4 5. ஸ்ட்ரைட் ஸ்டார் போஸ் சொல்லுவாங்க. கைகளை நீட்டி வச்சுக்கிறீங்க. தலை நேரம் பாக்குறீங்க. 1 2 3 4 5. ஹாஃப் சிட்டிங். அப்படியே ஹாஃப் செட்ல உட்கார்ந்து கைகளை சேர்ந்து வச்சுக்கிறீங்க. 1 2 3 4 5. ஸ்ட்ரைட். வலது காலை நீ